சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் கார்டில் உடனே இதை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் எதுவும் வாங்க முடியாது. தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் உடனே இந்த வேலையை முடிக்க வேண்டும். மொபைல் போனில் இந்த ஆப் இருந்தால் போதும். ஆயுஷ்மான் யோஜனா மற்றும் மகிழா சம்ரிதி யோஜனா போன்ற திட்டங்களின் பலன்களை பெற டெல்லி மக்கள் காத்திருக்கின்றன. இது போன்ற சூழலில் டெல்லி அரசின் ஒரு நடவடிக்கை மக்களின் மனத்தில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு டெல்லி அரசு கேஒய்சி சரிபார்ப்பு செய்ய தொடங்கியுள்ளது. ஆயுஷ்மான் அட்டையை உருவாக்குவதற்கும் மகிழா சம்ரிதி திட்டத்தின் கீழ் பெண்களின் கணக்கில் 2500 செலுத்துவதற்கும் இனி தேவைப்படும் என்று கூறப்படுகிறது. ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பு செய்யப்படாவிட்டால் டெல்லி மக்களுக்கு ஆயுஷ்மான் அட்டையின் பலன் கிடையாது. அதேபோல பெண்களின் கணக்கில் ரூபாய் 2500 வராது என்று கூறப்படுகிறது. உண்மையில் கேஒய்சி சரிபார்ப்பு பற்றி பொதுமக்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த வேலையை உங்கள் மொபைல் போன் மூலம் 2 நிமிடங்களில் முடிக்கலாம். கடந்த 2013ஆம் ஆண்டுக்கு பிறகு டெல்லி ரேஷன் கார்டுதாரர்களின் கேஒய்சி சரிபார்ப்பு செய்யப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சரிபார்ப்பு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை செய்யப்பட வேண்டும். 12 ஆண்டுகளில் டெல்லி ரேஷன் கார்டுதாரர்களின் நிலைமை நிறைய மாறியிருக்கிறது. பலருக்கு அரசு வேலைகள் கிடைத்திருக்கலாம். சிலர் உயிரிழந்திருக்கலாம். இது போன்ற சூழ்நிலையில் ரேஷன் கார்டுகளின் பட்டியலை புதுப்பிக்க வேண்டியது அவசியம். மத்திய மற்றும் மாநில அரசின் பல திட்டங்களுக்கு ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு அல்லது பிபிஎல் கார்டு தேவை. எனவே ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பு ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தால் திட்டத்தின் பலன்களை உங்களுக்கு அரசுக்கு எளிதாக இருக்கும். ஆனால் கேஒய்சி சரிபார்ப்பு செய்யப்படாவிட்டால் ரேஷன் பலன்கள் நிறுத்தப்படலாம். அதேபோல மகிழா சம்ரிதி யோஜனா திட்டத்தின் பலன் ரேஷன் கார்டு அடிப்படையில் மட்டுமே வழங்கப்படுகிறது. எனவே கேஒய்சி சரிபார்ப்பு பணியை விரைவில் முடிக்க வேண்டும். தற்போது டெல்லி அரசு கேஒய்சி சரிபார்ப்புக்கான கடைசி தேதியை மார்ச் 31 என நிர்ணயித்துள்ளது. மொபைல் மூலம் முடிப்பது எப்படி? ரேஷன் கார்டில் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது மிகவும் எளிதான விஷயம்தான். ரேஷன் கார்டில் 2 வழிகளில் கேஒய்சி சரிபார்ப்பு செய்து கொள்ளலாம். இதற்காக மத்திய அரசு ஒரு மொபைல் செயலியையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் குறைந்த நேரத்தில் இந்த வேலையை முடிக்கலாம். முதலில் உங்கள் மொபைல் போனில் மீரா கேஒய்சி மற்றும் ஆதார் ஃபேஸ் ஆர்டி செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். செயலியை ஓபன் செய்ததும் உங்கள் மாநிலத்தை தேர்வு செய்ய வேண்டும். அதில் டெல்லியை தேர்வு செய்ய வேண்டும். வேறு மாநிலமாக இருந்தால் அந்த மாநிலத்தை தேர்வு செய்யலாம். அதன் பிறகு இருப்பிடத்தை சரிபார்க்கவும் என்ற விருப்பம் வரும். அதை கிளிக் செய்ய வேண்டும். இப்போது நீங்கள் உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட வேண்டும். உடனே மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி மற்றும் கேப்சா குறியீட்டை உள்ளிட்டு தொடர வேண்டும். இப்போது உங்கள் விவரங்கள் தோன்றும். கீழே ஃபேஸ் இகேஒய்சி பட்டன் இருக்கும். அதை கிளிக் செய்தவுடன் மொபைல் கேமரா ஓபன் ஆகும். அதில் தோன்றும் வட்டத்தில் உங்கள் முகத்தை வைத்து கண் சிமிட்ட வேண்டும். அந்த வட்டம் பச்சை நிறமாக மாறியதும் உங்கள் கேஒய்சி சரிபார்ப்பு நிறைவடையும். அது மட்டுமில்லாமல் புதிய கொள்கை அறிவிக்கப்படும் வரை சுங்க கட்டண உயர்வை நிறுத்தி வைக்க வேண்டும். தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க. புதிய சுங்க கட்டண கொள்கையை மத்திய அரசு அறிவிக்கும் வரை சுங்க கட்டண உயர்வு அறிவிப்பை
தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் நிறுத்தி வைக்க வேண்டும் என பாஜக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழ்நாட்டில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் சென்னையை அடுத்த வானகரம் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்திருக்கிறது. விலைவாசி உயர்வால் ஏழை நடுத்தர மக்கள் அவதிப்பட்டு வரும் நிலையில் அவர்களை மேலும் பாதிக்கும் வகையில் சுங்க கட்டணத்தை உயர்த்துவது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாடு உள்பட நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு ஒரு முறை இரு கட்டணங்களாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டில் முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள 78 சுங்கச்சாவடிகளில் வானகரம், செங்கல்பட்டு, பரந்தூர், திண்டிவனம், ஆத்தூர், சூரப்பட்டு, பட்டறை, பெரம்புதூர் உள்ளிட்ட 40 சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் ஏப்ரல் முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் சுங்க கட்டணம் வரும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்படும். ஏப்ரல் மாதம் முதல் உயர்த்தப்பட்டுள்ள சுங்க கட்டணத்தில் அளவு குறைந்தபட்சம் ரூபாய் 5 முதல் 75 வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது நியாயமற்றதாகவும் 2008ஆம் ஆண்டில் வகுக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டண நிர்ணயம் மற்றும் வசூல் விதிகளின் அடிப்படையில்தான் ஆண்டுக்கு ஒரு முறை சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் கூறி வரும் போதிலும், சுங்க கட்டணத்தை உயர்த்த எந்தவிதமான நியாயமும் இல்லை. எந்த ஒரு கட்டமைப்பின் பயன்பாட்டுக்கான கட்டணமும் அதன் வரவு செலவு மற்றும் லாப நஷ்ட கணக்குகளில் அடிப்படையில்தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஆனால் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயன்பாட்டு கட்டணம் மற்றும் அதன் மூலம் ஈட்டப்படும் வருவாய் குறித்து எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் உயர்த்தப்பட்டு வருவது எந்த வகையிலும் அறமோ நியாயமோ அல்ல. தமிழ்நாட்டில் உள்ள பல சுங்கச்சாவடிகளில் 15 ஆண்டுகள் மற்றும் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சுங்க கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டு வருகின்றன. பல சாலைகளில் செய்யப்பட்ட முதலீட்டை விட கூடுதல் வருவாய் ஈட்டப்பட்டு விட்ட பிறகும் அங்கு தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் முதலீட்டுக்கான வட்டி, பராமரிப்பு செலவுகள் போன்றவற்றை அதிகரித்து காட்டியும் சுங்க கட்டண வசூலை குறைத்தும் காட்டியும் மோசடிகள் செய்யப்படுகின்றன. ஒவ்வொரு சுங்கச்சாவடியையும் ஒரு நாளைக்கு எத்தனை வாகனங்கள் கடக்கின்றன, அவற்றின் மூலம் எவ்வளவு ரூபாய் கட்டணம் வசூலாகியிருக்கிறது என்பதை நிகழ்நேரத்தில் தெரிவிக்கும் வகையில் டிஜிட்டல் பலகைகள் அமைக்கப்பட வேண்டும் என பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஆனாலும் எந்த பயனும் ஏற்படவில்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.